ஹே காய்ஸ்! நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஒன்ஸ் ஹியூமன்ஸ் பார்ட் 8 தான் காய்ஸ் பார்க்க போறோம். அதாவது இன்றைக்கான மெயின் கன்டென்ட் என்னன்னா காய்ஸ், நம்ம ஒரு மெயின் பாஸ் ஃபைட் தான் காய்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் பாஸ் ஃபைட் பண்ண போறோம் காய்ஸ். ஓகேயா? நம்ம போன பார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்திருப்போம் காய்ஸ். நம்ம அந்த போன முறை நம்ம முடிச்ச பாஸ் வந்து அதுல ஷேடோ மாதிரி காய்ஸ் விளங்கிட்டா? அதுவே ஓரளவுக்கு பவரா இருந்தது காய்ஸ். நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால முடிச்சுட்டோம். ஆனா இது அப்படி இல்ல. சரியான கஷ்டம் காய்ஸ். சரியான கஷ்டம். நல்லா நல்லா போகும் காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். ஓகே. அடுத்து ஒருத்தர் நம்மள ஒன்ஸ் ஹியூமன்ஸ் போட்ட வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு காய்ஸ். நீங்க எந்த சர்வர்ல ப்ளே பண்ணுவீங்கன்னு. நான் கமெண்ட் போட்டா அது வருதில்ல. அதனால நான் ஸ்க்ரீன்ல ஆட் பண்றேன் காய்ஸ். ஓகே காய்ஸ். நான் இந்த சர்வர்ல தான் ப்ளே பண்றேன். யூரோப் எஸ் நோவிஸ் 00400 நினைக்கிறேன். இந்த சர்வரில் தான் ப்ளே பண்ணுறேன் காய்ஸ். யார் காய்ஸ் முன்னுக்கு? அவ்வளவுதான். யாரு காய்ஸ் இந்த தண்டி நிற்கிறான்? காய்ஸ் ஓடி வாரான் காய்ஸ். போங்க சுட்டு விட்ரும். அப்படியே அடிச்சு விட்றா ஓடுறா ஓடுறா. காய்ஸ் முடிச்சு விட்டான். யார் காய்ஸ் ஸ்டார்டிங்லேயே சம்பவம் பண்ணுறானுங்க? காய்ஸ் இந்த இடம் வேற சின்னனா இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட சானிட்டி ஏறிடுச்சு. அதனால நம்மளால ஹெச்பியை மேக்ஸ் லெவலுக்கு ஏற்ற இயலாது. அது துரத்திட்டு வேற வருது. இந்த மொபைலில் விளாட்றது வேற கட்டுப்பை கலப்பு எனக்கு. காய்ஸ் சுடுடா. கேம் என்னவோ தெரியல காய்ஸ். ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் வீடியோவில் எடிட் பண்ணிவிடுவேன். அதனால் விளங்காது. காய்ஸ் என்ன காய்ஸ் ரொம்ப கடுப்பாக்கி விட்டேன்னு. இங்கேருந்து போயிடுவோம் காய்ஸ் ஃபஸ்ட்டு. ஏன்டா அப்போ இந்த அடிச்சே கொண்டு விட்ருவான் நம்மள்ட்ட வேறு புல்லட்ஸ் வேறு கம்மியாக தான் இருக்குது. ஏன்டா அந்த பொஸ் ஃபைட்டுக்கு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட புல்லட்ஸ் தேவைப்படுது காய்ஸ். இப்போதைக்கு இவனுங்க சொல்கிற இடத்துக்கே போவோம். ஓகே. இங்கே இன்னும் ஒன்றுத்தையும் காணல. இந்த இடத்த அது கொஞ்சம் காட் பண்ணிட்டு இருந்துருக்கு காய்ஸ். ஏதோ கொண்டாச்சு. என்ன கர்மம் காய்ஸ் இது? என்டர் த மொனோலித் ஆஃப் கிரீட். ஓகே காய்ஸ் எங்கேயோ போக சொல்கிறான். இது என்னது? இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். கத்தி எடு டே. அது சுடுது காய்ஸ். பிஸ்டல் எடுத்துட்டானா? பிஸ்டல் நல்லா இருக்கு. காய்ஸ் நம்மளுக்கு இதுகளை கொண்டா நம்ம போன பாட்டிலே சொல்லிப்போம் காய்ஸ். இதுகளை கொண்டா நம்மளுக்கு கன் பவுடரும் கோப்பரும் தராங்க. அப்படி நம்ம இதை கொண்டே 100க்கும் மேற்பட்ட கோப்பர் எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த தாவரத்தை கொள்ளணும் காய்ஸ். அது நம்மளை கொண்டு விட்டுறணும். இந்த கொண்டுட்டு காய்ஸ். ஏதோ அடனலைன் ஷொட்டர் நம்மள்ட்ட ஒன்று இருக்கு. அதை வச்சு தான் நம்ம இப்போ எலும்பியிருக்கோம். காய்ஸ் என்ன காய்ஸ் இதெல்லாம் புதுசாக வந்து கொண்டிருக்கு. பிஸ்டல் வேற லெவலில் டேமேஜ் கொடுக்குது. ஓகே இது அவ்வளவு சீன் இல்லை. ஆனால் வேற லெவலில் கன் போட கிடைக்குது. ஆனால் ஏன்ட்டு தான் தெரியல. இது என்னது? அதை கொண்டோன்னே இப்போ இது வருது. கன்று இருக்குது வேறு லெவல். சரசரன்னு சுட்டுட்டு போகலாம்.
கண்ட்ரோலும் ஜாதி கடுப்பு கலப்பு. நம்ம அவைக்கு சுட்டுட்டோமாண்ணே. சாரி மேரி, மன்னிச்சிக்கோ. இதே நம்மளோட வருது என்ன இது? 130க்கு மேலே கோப்பர் காய்ஸ். யாரு காய்ஸ் அது? இன்னொரு கருமம். ஓகே, இந்த பணப்பெட்டி தலையனுங்க இவனுங்களை உண்டா அந்த இதை மாதிரி நம்மளால சுட முடியும் காய்ஸ். அதை எடுத்துருவோம் காய்ஸ். என்ன இது நம்ம இதை வச்சு நம்ம அதை சுட்டு போடுவோம். டே விசர கலப்பாதீங்க. சரியான இருட்டாக இருக்குது காய்ஸ் இந்த இடம். சீரியஸ்லி நானும் பிரைட்னஸ்லாம் கூட்டி தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. என்ன காய்ஸ் ஏதோ பண்ணுது? இது சரிப்பட்டு வர அது எர்றா ஏகே. நம்மளோட சானிட்டி ஏறுதுன்னு மேலே காட்டுது. ஓகே இதில் வீக்னஸ். ஓகே முடிச்சாச்சு. அது என்ன குறவனுங்க காசு இவனுங்களா? கத்தி ஏறா நம்மளை ஸ்லோ பண்ணி விட்டானுங்க. ஆமால நாமே கத்தி எடுக்காம கண்ணை வச்சு அடிச்சிட்டு இருக்கோம். இது கடுப்பு காய்ஸ். நம்ம இந்த பொஸ் ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முதலே சம்பவம் பண்ணி விட்றானுங்க போல. ஆனால் வேறு லெவலில் இருக்க போகுது காய்ஸ். நம்மளோட ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் பொஸ் ஃபைட் தான். போன முறை அது ஜுஜுபி, அதாவது ஷடோ மாதிரி காய்ஸ். விளங்கிட்டா? இது என்ன கர்மம் காய்ஸ்? சுட்டு உடைக்கணும். ஐயோ ஏகேட புல்லட் இல்லை காய்ஸ். என்ன செய்யறது? ஓகே காய்ஸ், நம்ம ஃபைனலி வந்தாச்சு அந்த இடத்துக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னு எனக்கு தான் தெரியும். ஓகே காய்ஸ், தே ஆர் மேபி பவர்ஃபுல் ரிஃப்ட் மோனோலித் டீம் அப். என்னென்ன வருது? ஸ்பீக் டு மேரி. எங்கே மேரியை காணல? ஓகே வெப்பன் கிரியேட்டர் எடுப்போம். வெப்பன் கிரியேட்டர் ஏதோ ஒன்று. அமோ கிரியேட் வேற லெவல் போடு. ஓகே இந்த நிக்கிறா गाइस. You made it. I knew I could count on you. நீ சாதிச்சிட்ட. எனக்கு தெரியும் நீ சாதிப்பேன். ஓகே. Quite good at handling deviants, aren't you? நீ கொஞ்சம் நல்லாவே டிவியன்ஸ் ஹேண்டில் பண்ற இல்ல? எனக்கு கேக்குற. You've proven yourself to be a good teammate. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஒண்டா வேலை செய்யணும். ஓகே. பப்ளிக் ஃபெசிலிட்டியாங்க गाइस. ஓகே. நம்ம கிராஃப்ட் பண்ணதெல்லாம் இங்கே இருக்கும் போல. இப்போ பொறுங்க வரேன். ஓ ஆமாம் காய்ஸ். ஓகே ரிப்பேர் பண்ணலாமா? ரிப்பேர் பண்ணணும்னால ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஓகே ஏகேயும் பண்ணியாச்சு. இதை பண்ணிடணுமா காய்ஸ்? என்ன காய்ஸ் புதுசாக நம்மள்ட்ட ஒரு கன் இருக்கு. உண்மை இல்லையா? பொறுங்க. அடடா அப்படி இல்லைடா. அடு வைக்கணுக்குள்ள. ஆமாம் காய்ஸ். ஓகே நம்ம போன பாட்டில் அந்த இதை கொள்ளைக்குள்ளே நம்மளுக்கு இதை தந்தானுங்க காய்ஸ். நான் நினச்சேன் ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் தந்தானுங்கண்டு. போடு வேற லெவல். ஓகே நம்மளுக்கு ஏகே தான் காய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ஏகேட புல்லட்டை செஞ்சு வைப்போம். இதுலையா புல்லட் செய்கிறது? இல்லை ஆர்மர். ஐயோ ரொட்டி. ஆர்மர் செய்கிறதுக்கு நம்மள்ட்ட அந்த இது இல்லை. சரி பிரச்சனை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டிஸ்அசம்பிள் பண்ணுற இடமா இது? நம்ம இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்அசம்பிள் பண்ணிடுவோம்.
ஏன்டா இதெல்லாம் தேவைப்படாது அவ்வளோத்துக்கு வந்து. ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ இதில் எங்கே ஏகே புல்லட் இருக்குது? ஓகே இந்த இருக்குது ஃபயர் புல்லட். எவ்வளோ வருதா? 900 புல்லட்டா காய்ஸ்? இன்னும் ஒன்று போட்டா 1080 புல்லட் செஞ்சாச்சு காய்ஸ், வேறு லெவல். அப்போ பிஸ்டல் புல்லட்டும் கொஞ்சம் செஞ்சு வைப்போண்ணே. இந்த கன் தானே இப்போ நம்ம எடுத்தோம், எஸ்எம்ஜி உண்டு, அதுவும் செஞ்சு வைப்போம் காய்ஸ். ஏண்டா சரியான கஷ்டமான ஒரு போஸ் ஃபைட். நம்ம சானிட்டி அப்பா சாப்பிட்றா. இது இப்போதைக்கு 4 தான் காய்ஸ் இருக்குது. இதை வச்சு எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியல. அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஹெச்பி ஃபுல்லாக ஏற்று போடு காய்ஸ். 1000 அது மற்ற கன் புல்லட்டையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன காய்ஸ், ஜாதி கன் உண்டு, கலர் ஒன்று ஜாதிக்கு இருக்குது. ஏதோ கிடச்சிருக்கு சூட், அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் காய்ஸ். ஃபைண்ட் த ரிஃப்ட் பேக்கன் அண்ட் என்டர் த ஏதோ ரிஃப்ட் ஸ்பேஸுக்கு நம்ம ரிஃப்ட் பேக்கனை வச்சு போகணுமா காய்ஸ்? ஓகே நம்மள்ட்ட கிரனேட் இருக்குது, மொலட்டோ இருக்குது. ஓகே ஹெச்பி ஏற்றுறது ஓகே காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா ப்ரிப்பேர்டில் இருக்கோம். வேறு ஏதாச்சும் ஹீலிங் பேண்டேஜா? ஓகே எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ தயாராக தான் இருக்கோம். நம்ம நேராக பஸ் ஃபைட்டுக்கு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியாவாக இருக்குது. எங்கால பக்கம் போகிறது? ஓகே இதுதான் ரிஃப்ட் பேக்கன் டிஃபீட் ரிஃப்ட் இன்ஃபினிட்டி என்ற ஏதோ இருக்குது காய்ஸ். அதுலேருந்து ஏதோ டிவியேஷனையும் நம்ம ஃபெஸ்டிவரிங் ஜெல்லில் கேப்சர் பண்ணணும். அதை கொண்டா நம்மளை கடைக்கும் போகணும். ஓகே ரிஃப்ட் பேக்கன் காய்ஸ். ஓ ஆமாம் காய்ஸ், இது ஒரு பொஸ் ஃபைட். என்ன இது? நார்மல், ஹார்டு, ப்ரோ. அப்பா டே லெவல் 10, லெவல் 50, லெவல் 60. ஓகே காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம என்ட்ரு கொடுத்துருவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் காய்ஸ். ஆனால் செத்த தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கேம்ப் சைட் கூட அங்கால தான் காய்ஸ் கட்டி வச்சோம். போன பாட்டில் கட்டி வச்சது எங்கேயோ போனானா நல்லா இருந்தான் அப்படி. ஓகே கைஸ், ஒரு கட் சீன் வருது. யாரோ அழுதுற சத்தம் வருது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அது உன்னிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துரு. என்னை மன்னிச்சிடு என்று கேட்டுட்டு இருக்காங்க. நீ உண்மையிலே கிரேட் ஒன். கருணை காட்டு ப்ளீஸ் காய்ஸ். என்ன கர்மம் காய்ஸ் இது? அந்த இங்கே சண்டை போட வந்தவங்களெல்லாம் அது எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது அவங்களோட சோல்ஸு. நாங்கள் எல்லாம் ஸ்டில் லீஜியன் என்றது வருது. ஓடு வேற லெவல். இதைத்தான் கொல்லணுமா காய்ஸ்? மினியோன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது வெப்பன் நான் சொன்னேன். எப்படா நம்ம இப்படி நின்றா நேராக அடிதாங்க சொல்லு. சுடப்போ
காய்ஸ் காய்ஸ் என்ன காய்ஸ் ஏதோ ஆகுது. லெவல் 10 தான், நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உண்மையிலே. காய்ஸ் 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 ஓடி போட்டாங்க காய்ஸ், அடியே போட்டாங்க காய்ஸ். ஏய் இது என்னது காய்ஸ்? ஆளை காணல, டெலிபோர்ட் ஆகிட்டேன். ஓகே அவ்வளோதான், போடு. இது யாரு காய்ஸ்? இதுகளை இப்போ கொல்லணும்னு நினைக்கிறேன். காய்ஸ் ஐயே, அதுக்கு இப்போ டேமேஜ் விழுது இல்லை, விளங்கிட்டா? ஓகே காய்ஸ் எஸ்எம்ஜியை போடு, வேற லெவல். ஆனால் புல்லட் கொஞ்சம் மேகசின் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஓகே காய்ஸ், அது என்ன செகண்டரியோ? டி 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 இப்போயாட ரிவேல்க்கா? ஓடு டே ஓடு டே ஓடு டே காய்ஸ், செஞ்சோம் பாருங்க காய்ஸ் நம்மளுக்கு வேலையே. ஐயோ லாங் ரேஞ்சுக்கு எஸ்எம்ஜி சைபிட்டு வராதோ? எறா ஏகே 1000 புல்லட்டையும் அடிக்க வேண்டியதான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் பாருங்க, நான் சொன்னேன் தானே காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபைட் வேற லெவலில் இருக்கு. இது என்னடா துப்புற? அதே கொன்றுவேன் நான். ஊர்றா தயவு செஞ்சு. கத்துறான் கத்துறான், அடி இப்பதான் அடிக்கணும். மிசைல் மிசைல் மிசைல், ஓடு ஓடு. இப்போதான் தேர்ஸ்டி, அந்த லூசுத்தனமாக தான் கேட்பானே எல்லாமே. ஓகே இந்த மாதிரி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். மிசைல் இப்பயும் தப்பிச்சாச்சு காய்ஸ், போடு வேற லெவல். டே இப்போதான் மெப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுவான். அடடே தப்பிச்சாச்சு காய்ஸ், ஹெச்பி குறையல. நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்தானே, அதான் மூமெண்ட் ஸ்பீட் கொஞ்சம் கூடிது. எனக்கு இருட்டாரு காய்ஸ், ஒன்றுமே விளங்குது. ஐயோ திருப்பி ஸ்போன் ஆகிடு. ஓகே அங்கே நிற்கணும் காய்ஸ். மினிகன் பொறுங்க, எர்றா எர்றா. டே இப்போ விட்டலன்னா செத்துருவான் காய்ஸ். அதோட மினிகன் எடுத்தா அதுக்கே அடிக்கிறோம் காய்ஸ். ஆனால் இப்போ 3வது சரி முடிஞ்சு. தப்பிச்சாச்சு தப்பிச்சாச்சு காய்ஸ். இந்த முறை கொண்டு வரணுமா? இந்த முறை கொண்டு வரணும். ஏண்டா இல்லைன்னா அது அடுத்த ஃபுல்லாக இப்போ மினிகனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்த இவ்வளோ நேரமாக இப்போ மிசைல் லாஞ்சரை வச்சு அடிக்குது காய்ஸ். நான் எப்படி தப்பிக்கிறேன்னு கண்டுபிடிச்சேன். ஓகே நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தப்பிக்கணும். டெலிபோர்ட்லாம் பண்ணுறாங்க காய்ஸ். யாரு காய்ஸ்? இதுலேருந்து அதே மாதிரி தான் காய்ஸ் தப்பிக்கணும். ஆனால் கிட்ட வந்தாச்சு. கொண்டு காய்ஸ் எப்படி தப்பிச்சேன்னு பார்த்தீங்களா காய்ஸ்? இந்த பிளேயிங்குக்காகவே ஒரு லைக் ஏஜும் போட்டுருங்க காய்ஸ் ப்ளீஸ் காய்ஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்ஸு. போய் அதை கொண்டு ஒன்று சாவிடா டி செத்து போடா ஃபைனலி காய்ஸ். ஓகே இதான் அந்த கிரியேச்சர் நினைக்கிறேன். பொறுங்க
இதை தான் இப்போ நம்ம மிஷன் டேர்ம் பண்ணியாச்சு கைஸ். லூட்டர்ரா, லூட்டு தான் நான் மஸ்ட்டு. த ட்ரெஷர் இன்ஃபினிட். ஓகே, நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, டயர் 1. நான் டயர் 2 ஆர்மர் ஓப்பன் ஆகிட்டாங்கன்னு நினச்சேன். ஏதோ பிக்சர், ஹால்ஃப் பிக்சர் கிடச்சிருக்கு கைஸ். ஒரு மூடு ஓப்பன் ஆகிருக்கு, இன்னொரு மூடு ஓப்பன் ஆகிருக்கு, நிறைய விஷயம் ஓப்பன் ஆகிருக்கு கைஸ். நம்ம கொண்டு போனது வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். ஓகே, டஞ்சனை விட்டு டெலிபோர்ட் ஆகலாம். 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் லூட் இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி வரோம் கைஸ். ஓகே காய்ஸ், நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஞ்சம் பாருங்கள், இப்போ நம்ம இப்படியே பாயிரோன்னு வைங்களேன், அதை அமர்த்திட்டே இருந்தால் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க காய்ஸ். வேறு லெவலில் இருக்கല്ലോ. இப்போ அவசரத்துக்கு உயரத்துலேருந்து பாஞ்சா செய்யலாம். ஓகே காய்ஸ், நான் தேடி பார்த்துட்டேன். இந்த டஞ்சன் ஒன்றுமே இல்லை, எக்ஸைட் டஞ்சன் கொடுப்போம். ஓகே காய்ஸ், 6 minutes 47 seconds காய்ஸ். சேலஞ்ச் ஆகினா டே வேணாண்டா, நான் நொந்து போயிருக்கேன், கஷ்டப்பட்டு தான் காய்ஸ். அதுவும் இது ஈஸி மூடுன்னு நினைக்கிறேன். அங்கே ஹார்டு ப்ரோ இன்னும் 2 வகையான டைப்ஸ் இருந்துச்சு. முடிப்போம் காய்ஸ், எல்லாம் முடிப்போம். வேறு லெவல் காய்ஸ், வேறு லெவல். ஓகே, நம்மளை வீட்டுக்கு திருப்பியும் டெலிபோர்ட் ஆகி போகலாமா காய்ஸ். ஆனால் இப்போதைக்கு பொறுங்க. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? ரிஃப்ட் பேக்கன். ஓகே காய்ஸ், 1.2 கிலோமீட்டர். எங்கே நம்மளோட வீடை தான் காட்டுறானுங்களான்னு. ஓகே காய்ஸ், நாம் இப்போ வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். இதானே? ஆமாம். ஓகே, டெலிபோர்ட் ஆயாச்சு. என்ன வீட்டுக்கு மேலே டெலிபோர்ட் ஆகிருக்கு காய்ஸ். நம்மளோட கோப்பு வளர்ந்துட்டுச்சு காய்ஸ். போடு வேறு லெவல். அப்போ இந்த மிஷன் முடிச்சிடலாமா? மெச்சுரேஷன் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் காய்ஸ். 3 கோப்ஸ் ஆடாயிருக்கு. அப்போ இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயில் கொடுத்துருங்க. யாரா நம்மளுக்கு மெயில் போட்டது? போடு. என்னடா அது இவ்வளோ லூட்ஸ்? யாரோ சிஸ்டம் நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேமாலே நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க போல். கிளைமோல் கொடுப்போம். 80 ஃபியூல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. அது ஃபியூல் தானே? ஆமாம். வெல்கம் பேக்கு. என்ன இது? வேர்ல்டு டாஸ்க்கு என்னென்னோ இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம இங்கே ஏதோ காட்டுறானுங்க. இப்போ என்ன காய்ஸ், இங்கே மரமா என்ன ஏதோ வந்திருக்கு. நம்மளுக்கு ஏதோ அபிலிட்டி கிடச்சிருக்காங்க காய்ஸ். காய்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முதல் இந்த ஜேர்னிக்குள்ளே போகிறது. ஓகே காய்ஸ், ஜேர்னிக்குள்ளே போயிட்டு என்ன செகண்டரி ஒன்று இதுவும் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு காய்ஸ். போடு, கலெக்ட் கொடுப்போம். என்னென்னலாம் தாரானுங்க. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இதாங்க காய்ஸ் நம்மளோட மெயின். ஓகே, நம்ம இந்த இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது phase 2 டெரிட்டரி மேனேஜ்மெண்ட்டில். ஓகே காய்ஸ், ஓகே. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு மிஷன்ஸே முடிக்க பார்ப்போம் காய்ஸ். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிருக்குமான்னு எனக்கு தெரியலை. வியூ நோவா ஸ்டெராய்டு மேட்ரிக்ஸ் என்னென்னவோ இருக்குது. மூடு சிஸ்டமா? After equipping a mod, your survival and combat skills will improve. In the future, remember to collect more mods. If you pair them well, they can have even stronger effects. காய்ஸ், வேர்ல்டு பேக்கில் பெரிய மிஷனாக இருக்குது காய்ஸ். ஓகே, நம்ம திருப்பி இதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் இது கிராஃப்ட் பண்ணணும் மேம்.
ஓகே கைஸ், பிரச்சனை இல்லை, கிராஃப்ட் பண்ணிடலாம். கிராஃப்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே ஓகே கைஸ், நம்ம 2 கிராஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளோட லிமிட் அடைஞ்சாச்சாங்க கைஸ். நம்மளால் 5 தான் கிராஃப்ட் பண்ண முடியுது. அது ஏன்னு தெரியல. நாளைக்கு இந்த டெரிட்டரியை நம்ம, அதாவது அந்த இந்த இருக்கே இதை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மிஷன் வரல, அதனால் நான் அதை அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. ஏன் நான் 2 கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்டா, இப்போ பாருங்கள் யூஸ் காட்டுறேனே, 2 பேர் இருக்கானுங்க கைஸ். ஆனால் எனக்கு அந்த என்னன்னு தெரியும், அது ஒரு சாமுராய் மாதிரி கைஸ். ஓகே கிட்டத்தட்ட. ஆனால் நம்மளோட மிஷன் என்ன அந்த இது தான். அதனால் இதே நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம். தெரியும்டா, இதே என்ன திருப்பி காட்டுறீங்க. ஓகே காய்ஸ், என்ன காய்ஸ் இது? கோ டு டெட்வில் அண்ட் டோக் டு வி. வி இப்போ அங்கே போச்சு. சரி காய்ஸ், 93 மிமிட்டிக் காய்ஸ், 93 மிமிட்டிக்ஸ். என்ன அவக்கனிங்க, ஏதோ அவக்கனிங்கன்னு இருக்கு காய்ஸ். கம்ப்ளீட் ஆகிட்டாம் ஸ்டேஜ் 1. என்னன்னே புரியல. ஆனால் வேறு லெவல் காய்ஸ், 93 மிமிட்டிக்ஸ் சும்மா இல்லை இது. இது என்ன செய்யணும்னு தெரியல. சிங்க் அபிலிட்டியா? ஓகே நம்ம அந்த சிங்க் அபிலிட்டி கொடுத்ததுனால அது நம்மளோட பேக்குள்ளே வந்துடுச்சு காய்ச்சி. இப்போ நல்ல விஷயம். ஓகே, நம்ம இதை மாதிரி பொஸ் ஃபைட் கொள்ளணும் போல். இப்போ நம்ம ஒன்று கொண்டதுனால அங்கே ஒன்று லைட் பத்துது விளங்குதா? அப்போ இன்னும் நம்ம 4 கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நடுவில் ஏதோ நடக்குமோ என்னவோ தெரியல. இப்போ நம்ம திருப்பி கோ டு அந்த டெட்வில் அந்த இடத்துக்கு போயாங்க கைஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மினி பொஸ் ஃபைட் பண்ணியிருப்போம். டெலிபோர்ட்டாகவே போயிடலாம். ஆனால் நம்ம ஜேர்னி மிஷன் முக்கியம். ஒரு ஜேர்னி மிஷனை பார்த்துட்டு போவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம டெலிபோர்ட் ஆகி போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டெலிபோர்ட் ஆகி போக முடியாதா? ஓகே நம்ம டெலிபோர்ட் ஆகி போவோம். ஓகே ஓகே நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம போன பாட்டிலே வந்திருப்போம். ஆனால் சீரியஸ்லி இதாங்க உண்மையிலே ஒரு பொஸ் ஃபைட் மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. நம்ம போன பாட்டில் போட்டது எனக்கு அவ்வளோத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஆனால் இது வேறு லெவலில் இருந்துச்சு காய்ஸ். எனக்கு இன்னும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நானால அதை தோக்கடிச்சேன்ட்டு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வரைக்குள்ள எப்படி வந்தோம். ஆனால் இப்போ பாருங்களேன் காய்ஸ். ஓகே இந்தா இருக்குது வி. நம்ம மிஷனில் கவனம் செலுத்துவோம். நம்ம த ரிமைனிங் நோவான்னு ஏதோ இருக்குது, அதை சொல்லுவோம். அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அதோ நோவா டீவியேஷன்ஸ்னு ஒரு டைப் இருக்குது கைஸ். ஓகே அது வந்து 4 தேவை இன்னும். நம்ம ஏற்கனவே 1 எடுத்தாச்சு. அப்போ இன்னும் நம்ம பொஸ் ஃபைட் பண்ணி அதுகளை டேர்ன் பண்ணி நம்மளோட எது அது அந்த டெரிட்டரி இதுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், Can't be sure yet, but that monolith being reactivated, the Nova deviation, there's a lot more trouble waiting in store for us. ஓகே அது அந்த நோவா டிவியேஷன்ஸ் வந்து நிறைய ட்ரபிள் வச்சுருக்கான். அது நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். There's no use dwelling on that. Just remember that for every Nova deviation you contain, your abilities will improve. That should be our main focus for now. ஓகே நம்மளோட இப்போ முக்கியமான கோல் என்னென்னா காய்ஸ், என்னது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. நீ அந்த நோவா டிவியன்ஸை வந்து அந்த நம்ம டேர்ம் பண்ணி போட்டு நம்மளோட அந்த கண்டெயின் ஐசோலேட்டட் செக்யூரிட்டட் யூனிட்டுக்குள்ளே வச்சோம்டா நம்மளோட பவர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுவாங்க கைஸ்.
நம்ம வட்டாத நோவா டிவியேஷன்ஸ்னு கேட்டிருக்கோம். I thought it was strange before how you couldn't fully receive Mitsuko's power. Turns out that it's because of these nova deviations. மிட்சுகோட பவர் இது இன்க்ரீஸ் பண்ணுமான்னு அப்படிதான் அவன் சொல்றான். The monoliths spread their effects. If their Stardust concentration is high enough, it's like a barrier blocking Mitsuko's power. ஓகே. இந்த மொனோலித் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்காங்க கைஸ். அதனால ஸ்டார்டஸ்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஹையா இருக்காம். சரியா? அதனால ஒரு பேரியர் உருவாகி மிட்சுகோட பவரை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அதை நம்ம By உடைக்கணும்னு using a நினைக்கிறோம். territory core like you did just now, can you purify them? That will let the power pass through. Okay. Gray minds think alike. Stay focused, Meta. ஸ்டே ஃபோக்கஸ்ட். Keep heading down this path, and you'll grow stronger. கீப் பண்ணி போய் கொண்டே இரு உன்னோட பாதையில். அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருன்னு சொல்கிறான். ஓகே முடிஞ்சா அப்பா. ஓகே திருப்பியும் 3 பேரோட காய்க்கணுமா காய்ஸ்? கடுப்பாக்குறானுங்க. ஓகே நம்ம தோக்கடிச்சதை பற்றி சொல்ல போகிறோமா? நீ திருப்பி வந்துட்டியா? ஏதாச்சும் லக்கா? ஓகே சிவன் ஆக்கள் தான் செத்துட்டாங்களே. அதாவது இவர டீம் தான் அங்கே செத்து கிடந்தது போல. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஓகே நம்ம பேட் நியூஸ் இருக்கானே சொல்லுவோம் கைஸ். ஓகே அவ சொல்றா, நான் பார்க்குறேன் நீ என்ன சொல்ல வாரண்டி. ஓகே கைஸ் அவைக்கே விளங்கிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ இழக்கிறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். I still owe you my thanks for finding out what happened. And for here's the reward I promised. ஓகே இவன் நம்மளுக்கு ஏதோ தரப்புறா போல இப்ப. So, where are you headed next? ஓகே நீ இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு கேட்குறேன். இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஓகே மேஸ் மார்க்கெட்டுக்கு போகணும் போல. இவன் அப்படி தான் சொல்கிறான். You're going to Myers Market? Perfect. பர்ஃபெக்ட். Tell you what, want to take on a job along the way? ஓகே அதுலேயே நம்மளுக்கு ஒரு ஜொப்பும் தர போகிறானாங்க கைஸ். கடுப்பாக்குறானுங்க கைஸ். There's a resident of Myers Market named Emma. Brown hair, about 30 years old. She left by herself the day before yesterday and still hasn't come back. Apparently, she may have gone to the Hearst Mudflats. As it happens, the Mudflats are on the way to Myers Market. Thank you, Mayfly. ஓகே நம்ம இவன்டையும் அந்த நம்ம தோக்கடிச்சதை பற்றி சொல்ல போகிறோம். நம்மளை ஒரு ராவசன் நம்மளை ஒரு பொஸ்ஸன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் நீ கொஞ்சம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக இருக்கண்டு. அவனுக்கு நம்ம சொல்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு கைஸ். அதான் ஓகே நம்ம இப்போ பேக்கில் வச்சுருக்கோமே கைஸ் அந்த ஜெல், அது இவ்வளோ பெரிய மோன்ஸ்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு என்ன சொல்கிறாங்க கைஸ். அப்போ எனக்கு இப்போ தான் கைஸ் விளங்குது. Simply by spreading its memetics, just to make sure you didn't destroy it, did you? ஓகே நம்மளை கேட்குறாங்க நம்ம அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோமாண்டு. நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நோட்டுன்னு போடுவோம். Of course. Fantastic. You've more than proven yourself. I'm very impressed. அவன் இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டானுங்க guys. It's a shame that most people in this world don't appreciate it, but clearly you. I'd be glad to share in return. காய்ச்சிட்டே இருக்காங்க guys கடுப்பாது. I simply pay attention and you to quote a favorite. ஓகே முடிஞ்சு. ஓகே மேரி இல்லையா guys, அதுக்கு பதிலா அவர் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு.
I'll leave the deviation in there to you. As for me, I'm headed to the Broken Delta. I found traces of another major deviation there. One with even worse effects. You நியூ should head over டாஸ்க் and ஓப்பன் check it ஆயிருக்காங்க out. guys. லெகசி அண்ட் Try asking around at a settlement called Myers Market. Maybe I'll see you there. ஓகே மேரி சொல்கிறா அவள் வந்து அந்த மேஸ் மார்க்கெட்டில் தான் சைட்டில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. Make this place a bit safer, but it's time to move on. Before we set out to Myers Market, though, we'd better upgrade our weapons and armor. Things might be even more dangerous over there. We could also relocate our territory to make things easier. மேஸ் மார்க்கெட்டுக்கு டெலிபோர்ட்லாம் போக இயலாது. ஓகே கைஸ், நம்மளோட தலைவன் எடுத்துகிட்டு ஓடுவோம். தயவு செய்து இடிபட்டுறாது, அந்த மானத்தை வாங்காது, அவ்வளோதாங்க. ஓடு, வேறு லெவல் காய்ஸ். இதுவும் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். கிளைமேட்டுக்கு இந்த ஓட்டத்தை பாருங்க, தண்ணி புழுதி பறக்க ஓடுறோம் பின்னுக்கு ரோதரில். சைவத்தை 8 கிலோமீட்டர் டக்குன்னு வந்தாச்சு காய்ஸ். 300 ஆயிட்டு. These are the Hearst mud flats that Claire mentioned. Let's go see if we can find Emma. ஓகே guys. டேய் என்னடா ஸ்டார்டிங்கில் எனிமியா? ஓகே guys, இதான் எமாவா? எமாவை நம்ம காப்பாற்றியாச்சு. ஓகே guys, இப்போ பயத்தில் இருந்திருக்காவோ. பின்னுக்கு ஆளுங்க இருக்காங்க, சத்தங்கட்டு எப்படின்னா வரத்தான் போகிறாங்க. ஐயோ இது சுடுமே காய்ஸ். நல்லா காலம் சுடுற டைம் பார்த்து முடிச்சு விட்டாச்சு. ஓகே இவையோட போய் கலைப்போம் பாவம். ஓகே இவைய நம்ம மே மார்க்கெட்டு கூட்டிட்டு போறோமோ? Don't make me laugh. Go back and tell Maxie. Until I find her, I'm not coming back. இவ வர மாட்டாவா? இவ யாரையோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் வர மாட்டாவா? நம்ம யாண்டு கேட்டிருக்கோம். பிரேனாவாம் गाइस, பிரேயானா. இவரே ஃப்ரெண்டா? Well, I owe her this. I need to make sure she's okay. That's right. Now stop wasting my time already. ஓகே நம்ம அவ டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. சரி இவர வாய்க்கே சுட்டு இங்கேயே சுட்டு போட்டு போயிடலாம் போல இருக்கு. ஆனா என்ன செய்யற? என்ன गाइस இது? ஓவர் ரைட் ஆன் கிரடில். ஓகே அந்த மிமிட்டிக்குள்ள காட்டுவானுங்க அதா? சே இருக்கா गाइस. இப்போ 78 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். ஏன் இப்போ போக சொல்லானுங்க? சர்ச் ஃபார் மெடிக்கல் சப்ளைஸ். ஓகே இவைக்கு பாவமாக இருக்காங்க गाइस. ஆமாம் गाइस, இவ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. பொறுங்க गाइस, நம்ம மிமிட்டிக்குள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். இப்போ பெக்கானா இந்த ஆமாம் गाइस, கடல் ஓப்பன் ஆகிடுது. ஆனால் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால் இப்போதைக்கு விடுவோம். गाइस சீரியஸ்லி வேறு லெவலில் இருட்டாக இருக்குது गाइस. நானும் பிரைட்னஸை கூட்டி பார்க்கணும். எப்படா போகிறோம்? ஓகே மெடிக்கல் சப்ளை எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. ஓகே அவனுங்களே காட்டுறானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இதுதானா? ஆமாம் गाइस. You should be able to provide relief for her injuries. ஓகே இதுக்கப்புறம் நம்மளை நம்புவாவ தெரியாது गाइस. இப்போ நம்ம மெடிக்கல் சப்ளை எல்லாம் எடுத்து கொடுக்குறனால ஆல்ரெடி டபுள் ஜம்பெல்லாம் பண்ணுறாங்க गाइस. இப்போ தான் எனக்கே தெரியுது இதெல்லாம். இவ்வளோ நாளாக ஆடிட்டுருக்கேன்.
இது வேற லேசர் மாதிரி சுடும் அந்த பூச்சி வேற. எம்மா காணல. எனி ப்ராசஸ். You're back again? I நீ told திருப்பி you I வந்துட்டியா? won't நான் return உன்கிட்ட until I சொன்னேன் தானே, find Brianna. நான் Lay off me. பிரையானாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வரமாட்டேன். ரிலாக்ஸ் பண்ணு. நான் உனக்கு கொஞ்சம் சப்ளைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுறோம். These supplies, they're really for me? இந்த சப்ளைஸ் Why do that? இது உண்மையில எனக்கா? ஏன் இப்படி பண்ண? I'm sorry. I shouldn't have treated you like that before. ஓகே, நம்மள சொல்லி கேட்டு நான் உன்னை அப்படி ட்ரீட் பண்ணிக்க கூடாதுன்னு I சொல்கிறேன். mean, really. I know I'll never be able to find someone who's been missing so long. Not to mention, she's probably already... ஓகே, அவள் மிஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தான் நான் தேட வந்திருக்கேன். நீ உன்னை மறக்காத, நான் ஒரு மேஃப்ளை. You have நம்ம no அப்படி தான் idea போட்டிருக்கோம். how நம்ம important நம்ம this is to me. கண்டுபிடிக்கலாம். Mayfly, I'm begging you to find Brianna for me. இவன் நம்மள்ட்ட கெஞ்சி கேட்கலாமாம், பிரியாணவை ஃபைன் பண்ணி தரையான். ஐ வில், பட் இட்ஸ் டேஞ்சரஸ் அவுட் ஹியர். யூ ஷுட் ஹெட் பேக். ஓகே, நம்ம அவளை போக சொல்கிறோம். Thank you. I'll see you at Myers Market. ஓகே, இவன் மேஸ் மார்க்கெட்டில் இருப்பாங்க கைஸ். நம்ம அங்கே தான் இவன் சந்திக்கணும். அதுக்கு முதல்ல பிரியாணவை கண்டுபிடிக்கணுமா கைஸ். ஐயே, ஹெட் டு மேஸ் மார்க்கெட்டா? திருப்பி மாடே கொன்றுவண்டா, உங்களை கொன்றுவண்டா சீரியஸா? இல்லை, மேஸ் மார்க்கெட் டெலிபோர்ட் ஆகலாமா? ம் இங்கே தானே நம்மளோட பைக்கை விட்டோம். சரி, கோஸ்ட் ஆஃப் த வேஸ்ட்லேண்ட் கைஸ் நம்மளோட பைக்கோட பேர். காய்ஸ், ஒரு சின்ன தப்பு நடந்துட்டு போயிடுச்சு காய்ஸ். நான் தான் என்னோட கவனக்குறை தான். ஓகே, நடுவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இல்லை 7 நிமிஷம் கிளிப் வந்து வரல காய்ஸ். ஓகே, அதனால் நான் திருப்பி இப்போ கடைசி இடத்துலேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நடுவில் என்ன நடந்ததுன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் காய்ஸ். அதோட நான் கதைக்க சில பல வீடியோஸையும் ஆட் பண்ணி விட்ருவோம் காய்ஸ் நடுவில். அதாவது சில பல ஃபோட்டோஸ் ஆட் பண்ணேன் காய்ஸ், என்ன நடந்தது அதை பற்றி. நம்ம வந்து கடைசி எமாவை சந்திச்சிருப்போம் சரியா? எமாவை சந்திச்சதுக்கப்புறம் நேராக மேயர்ஸ் மார்க்கெட் போயிருப்போம் கைஸ். மேயர்ஸ் மார்க்கெட்டில் வந்து அங்கே நம்மளோட மேயர்ன்ற ஒருத்தி இருந்தா கைஸ் சரியா? நான் ஃபோட்டோ இருந்து ஆட் பண்ணுறேன் கைஸ். அந்த மேயர் சந்திச்சு அவையோட காய்ச்சிருப்போம் கைஸ். யாரோ ஒருத்தி வந்து மரமாக மாறிட்டாவாங்க கைஸ் சரியா? அப்போ அந்த மரமாக மாறினவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டு இதை பற்றி என்ன நடக்குதுன்னு ஆராய்ஞ்சிட்டு வந்து நம்மளை அனுப்பியிருப்பாங்க கைஸ். ஓகே, நம்ம அப்படியே தேடி ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருப்போம் கைஸ். ஓகே, அந்த இடத்துலையும் கடைசி அந்த நிழல் மாதிரி காய்ச்சிட்டு போனானுங்க. அப்படியே நேரான இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க கைஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம இதுக்குள்ளே போனோம்னா திருப்பி அடுத்த பெரிய சண்டை இருக்குமென்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, பொஸ் ஃபைட் மாதிரி தான். அதனால் நான் இதோட இந்த இடத்துலையே நான் வீடியோ எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைஸ். பாய். இப்போ விடைபெறும் சீரியஸ் கமிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். உண்மையிலே சீரியஸ்லி கொஞ்சம் கடுப்பாது கைஸ். எனக்கு நல்ல ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் கிளிப் வந்து இல்லாமல் போயிட்டு எனக்கு விசராது. அதனால தான் திருப்பி எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய்.